வேதத்தில் என்ன சொல்கிறது என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டானோ தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? அந்த ஜீவனுக்கு ஈடாக இந்த உலக பொருள் எந்த பொருளை கொடுக்க முடியும்? எதையுமே கொடுக்க முடியாதுங்க. அப்ப ஆசீர்வாதம் என்றால் என்ன? இவருடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும், இவருடைய உள்ளம் பாதுகாக்கப்பட வேண்டும், உள்ள நிறைவடைய வேண்டும். ஆண்டவருடைய வருகையில அவரை பார்க்கக்கூடிய அனுபவத்தில் ஒரு மனிதன் வளர்ச்சி அடைய வேண்டும். கிறிஸ்தவனை வாழ்ந்தால் மாத்திரம் போதாது, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டால் மாத்திரம் போதாது, அவருடைய வருகையில அவரை முகமுகமாக தரிசிக்கும்படியாய், அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய், அவருடைய இந்த குரலை கேட்கும்படியாய் ஆயத்தமாக வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் ஒரு ஒளியுள்ள வாழ்க்கை. அப்படி இல்லாதபடி இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் கடவுள் வரும்போது நம்மளை எடுத்துருவாரு, கடவுளை அவரோடு கூட சேர்த்துக் கொள்வாரு அப்படிங்கிற இந்த மூட நம்பிக்கையில தான் இன்றைய உலகத்திலே அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கைக்கு ஒரு தத்துவம் உண்டு, வாழ்க்கைக்கு ஒரு விதிமுறை உண்டு, வாழ்க்கைக்கு ஒரு ஒழுக்கம் உண்டு, வாழ்க்கைக்கு ஒரு பரிசுத்தம் உண்டு. இதெல்லாம் மனுஷன் கடைப்பிடிக்கும் பொழுது மாத்திரம்தான் அது இறைவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறான் என்று திருமறை தெளிவாக போதிக்கிறது. வேத புத்தகத்தில் ஒரு மனிதன் ஆசீர்வாதமாக வாழ வேண்டுமானால் இந்த வேத புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவித்து ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது அவன் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான் என்று திருமறை போதிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனங்களே, இன்றைய நாட்களிலே இந்த வடக்காச்சம்பட்டி கிராமத்திலே இறைவனுடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. அந்த வார்த்தைகளை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று திருமறை போதிக்கிறது. யாக்கோபை ஆசீர்வதித்த நிமித்தமாக யாக்கோபனுடைய சகோதரன் யாக்கோபை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறான். யாக்கோபை அவருடைய தகப்பனார் ஆசீர்வதித்த நிமித்தமாக இந்த யாக்கோபினுடைய தகப்பனார் எப்ப மரிப்பாரு, அவருக்காக துக்கம் கொண்டாட வேண்டும் என்று ஏசாயா நினைக்கிறார். அப்படித்தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் 6 பேரோ 7 பேரோ பிறந்திருப்பாங்க. ஆனால் ஒருத்த வசதியாக வாழ்கிறான் என்றால் அவன் மேல பொறாம. பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் எந்த சுபாவம் இருந்ததோ அதே சுபாவம் பின்தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. தேவஜனங்களே, பரிசுத்த வேதாகமத்தை நன்றாக வாசியுங்கள். ஆண்டவருக்காக சில நேரங்களை ஒதுக்குங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். இன்றைக்கு இந்த நாட்களில் இந்த செய்தியை யார் யார் எல்லாம் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் கேட்க முடியும், மற்றவங்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை. அப்படிப்பட்டதான இந்த ஆசீர்வாதம். அப்ப இந்த யாக்கோவை கொலை செய்ய வேண்டும் என்று ஏசா வந்து தீர்மானம் பண்ணினபடினாலே இந்த யாக்கோவினுடைய தாயார் உன்னை இவன் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறான். ஆகவே என்னுடைய சகோதரன் லாபானுடைய வீட்டிற்கு நீ கடந்து சென்று விடு என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். அதன்படி இந்த யாக்கோபு, அந்த காலத்தில் 2 வீலர் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, ஒன்று கடையில் சவாரி வச்சு போகணும், அப்படி இல்லைன்னா நடைபயணமாகத்தான் போக வேண்டும். அப்படி நடைபயணமாக கடந்து சென்று இந்த யாக்கோபு இந்த லாபானுடைய வீட்டுக்கு கடந்து செல்கிறார். அங்கே 2 பெண்மணிகள் இருக்கிறார்கள் மாமனார் வீட்டில். அதில் இளைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான். 7 வருஷம் வேலை செய்கிறான், ஆடு மாடு மேய்க்கிறான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனேயே சகலவிதமான ஆசீர்வாதமும் நமக்கு வரணும் அப்படின்னு எல்லாருடைய எண்ணம். அப்படிதான் இன்னைக்கு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா கடவுள் என்ன சொன்னாரு? கடவுளுடைய பிரமாணம் என்ன? கடவுளுடைய பிரமாணத்தை கை கொள்ளாதபடி நான் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? யோசிக்கணும். நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல அறிவை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறாரு, அவரை வணங்கக்கூடிய அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்க வேண்டும். இப்போ ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா ஒரு ஆலோசனை எங்கிருந்து வருகிறது என்பதை ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த யாக்கோபை பற்றி முடிச்சிருவோம். முதல்ல இந்த யாக்கோபு மாமனார் வீட்டில் போய் 7 வருஷம் வேலை செய்கிறார். ஆடு மாடு தான் மேய்ச்சாரு. 7 வருஷம் கழிச்சு இளைய பெண்ணை கட்டி வைக்கிறதுக்கு பதிலாக மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. காலையில் பார்க்காரு, மூத்த பொண்ணை கல்யாணம் வச்சு வச்சுட்டாங்க. அப்புறமா அந்த இளைய பெண்ணை கட்டுறதுக்காக வேண்டி மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்கிறாரு. அவர் வேலை செஞ்சாரா செய்யலையா? வேதத்தில் அழகா எழுதியிருக்கு. அப்ப வேலை செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார். நலமான வேலை செய்தாதான் ஆசீர்வாதம் உண்டு. வயசாயிருச்சு, வேலை செய்ய முடியல, அது நியாயமான கோரிக்கை தான். நம்முடைய சரீரத்தில் பலன் இருக்கும் பொழுது, நம்முடைய சரீரத்தில் வேலை செய்ய வேண்டிய போதுமான பலன் இருக்கும் பொழுது நான் சோம்பேறியாக இருந்தோம்னா நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஆசீர்வதிக்க மாட்டாரு. சோம்பேறியே, நீ எருமையினிடத்திலே கற்றுக்கொள். அதுக்கு அதிகாரியும் அதிபதியும் இல்லாம அது குளிர்காலத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை கோடை காலத்திலே சம்பாதித்து வைக்கிறது. சாலமோன் ஞானி சொல்லுகிறார். அப்ப நான் வேலைக்கே போக மாட்டேன், நான் கடவுளை ஏற்றுக்கொண்டேன், நான் மும்முறை தியானம் பண்றேன், மும்முறை நான் 3 வேளையும் ஜெபம் பண்றேன், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு மூட நம்பிக்கை வேண்டாம். வேலைக்கு போகாம எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்ததாக வேதத்திலே ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லாத ஒன்றை ஆதாரம் என்று சொல்லுவது பொய். ஆதாரம் உள்ளதை ஆதாரம் இல்லை என்று சொல்லுவது பொய். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? கைகளினால நலமான வேலை செய்து பிரயாசப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நான் சோம்பேறியா படுத்து கிடந்தா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரு. அதான் யாக்கோபு 14 வருஷம் மாமனார் வீட்டில் ஆடு மாடு மேய்ச்சாரு. செல்வ சீமானாக மாற்றப்பட்டார். குழந்தை குட்டிகளோடு மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊருக்கு கடந்து வந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வரும் பொழுது தன்னுடைய சகோதரனுக்கு அந்த கோபம் நீங்கும்படியாக அநேக ஆடு மாடுகளை அவனுக்கு முன்னாக அனுப்பிவிட்டு இவர் ஆற்றங்கரையில் இருந்து ஆண்டவரே எனக்கு தரிசனமாகணும் அப்படின்னு அவர் தான் இந்த வேதத்தில் முழுவதுவு ஜெபத்தை ஆரம்பிச்சு வச்சார். ஆற்றங்கரையில் இருந்து அவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணிக்கிறார். ஆண்டவரே அப்படின்னு அவர் கதறாரு. விடிய விடிய ஜெபம் பண்றாரு. அவர் பக்கமா ஒருவர் இருப்பதாக அவர் பார்க்கிறார். கடைசியாக பொழுது விடிந்து விட்டது, என்னை போக விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரை ஆசீர்வதித்து ஆண்டவர் கடந்து சென்றார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அவனுடைய சரீரத்திலே பலன் இருக்கும் வரை அந்த மனிதன் நன்றாக வேலை செய்ய வேண்டும். இறைவன் ஆசீர்வதிப்பார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார், 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், கோடாகோடியான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதுதான் இன்றைக்கு இந்த நாட்களிலே
இந்த வடக்கச்சம்பட்டி கிராமத்திலே இந்த ஆசீர்வாதம் பொங்க வேண்டுமானால் உண்மையான மனம் திரும்புதல் மனிதனுக்கு உண்டாக வேண்டும். உண்மையிலேயே மனம் திரும்பணும். இன்னைக்கு மனம் திரும்பிட்டா அப்படின்ட்டு எல்லா சடங்காச்சாரத்திலையும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது தெய்வீக வழிபாடு அல்ல. அது தெய்வீக வழிபாட்டுக்கு அர்த்தம்னு சொல்ல முடியாது. ஒரு கிறிஸ்தவன் இறைவனை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும். ஒரு டேர்னிங் பாயிண்ட். அவன் எப்படி இருந்தான், முதல்ல எப்படி இருந்தான், இப்ப எப்படி இருக்கான். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதா மாறணுங்க. மாறாத பட்சத்தில் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, நான் ஒரு உயர்ந்த நிலையை அடைவேன் அப்படின்னு சொல்வதற்கு ஒன்றுமல்ல. பாருங்க, இந்த செய்தி எல்லாத்துக்கும் கிடைக்காது. இது அப்படிப்பட்ட ஒரு செய்தி. இது எல்லாருக்கும் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெய்வீகம் என்பது இறைவனோடு ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஒரு தெய்வீக மனிதனுடைய குண லட்சணங்கள் என்ன அப்படிங்கிறது வேதத்தில் நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் முதல்ல ஆண்டவரை மனப்பூர்வமா இருதயத்தினுடைய உள்ள ஆழத்திலிருந்து எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இறைவன் ஒருவரே தெய்வம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் உலக சடங்காச்சாரத்துக்குள்ள ஈடுபடக்கூடாது. இனியும் பாருங்க, கடவுளை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஜென்ம சுபாவத்தை கொஞ்சம் கூட மாற்ற மாட்டாங்க. ஜென்ம சுபாவம் ரத்தத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. ரத்தத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஜென்ம சுபாவம். இந்த ஜென்ம சுபாவத்தை மாற்றாத பட்சத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அநேக கட்டளைகளை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரு. இந்த கட்டளைகள்ல எத்தனை கட்டளைய ஒரு கிறிஸ்தவன் கை கொள்றான் பாருங்க. ரொம்ப விஷயங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு புனிதத்துவமான வாழ்க்கை. யாருக்கும் கிடைக்காத ஒரு வாழ்க்கை, யாருக்கும் கிடைக்காத ஒரு சமாதானம், யாருக்கும் கிடைக்காத ஒரு சந்தோஷம், யாருக்கும் கிடைக்காத ஒரு பரிசுத்தம், யாருக்கும் கிடைக்காத ஒரு அன்பு. அதை யாராவது விரும்புறாங்களா? நான் ஒரு பக்கா இந்து, கடவுளே இல்லை அப்படின்னு நாத்தியவாதியா வாழ்ந்தவன். எத்தனை வயசுக்குள்ள? 13 வயசுக்குள்ள. அப்படிப்பட்ட என்னை இந்த நாட்களிலே இறைவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாய் அவர் என்னை சந்தித்திருக்கிறபடினாலே அநேக இடங்களுக்கு கடந்து சென்று இறைவனுடைய வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முகமுகமாக பேசுகிறார். அவர் பேசுகின்ற தெய்வம். என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் சொல்லுகிறேன், அவர் பேசுகின்ற தெய்வம். நான் இந்துல ஒரு பெரிய வெறியன், கடவுளை இல்லை என்று சொன்னவன். ஒரு 12 வயசுல, அதாவது அந்த வாழ்க்கை வரலாறு சொன்னோம்னா நேரம் பத்தாது. நான் அதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 வருஷமா 12 வயசு வர தீவிரமாக ஈடுபட்டு இருந்தேன். அப்படி தீவிரமாக ஈடுபட்டு இருந்த காரணத்தினாலே அந்த ஆவி எனக்குள்ளாக இறங்கிச்சு. அந்த ஆவி இறங்கின காரணத்தினால இந்த இந்து கோயில்கள்ல மேலே அடித்த உடனே அந்த ஆவி என்னைய ஒரு 3 அடி உயரத்துக்கு தூக்கி போடும். அப்படியே எந்திரிச்சு போய் அந்த அக்கினி 3 அடி உயரத்துக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அக்கினி சட்டியில். இப்போ மண் சட்டி, அந்த காலத்தில் வெங்கல சட்டி. அந்த வெங்கல சட்டியை ஒரு 10 நிமிஷம் கையில் வச்சுருப்பேன். ஆயிரக்கணக்கான பேர் காலில் விழுவாங்க.
ஒன்றும் பேச மாட்டேன், திண்ணீர் எடுத்து கோப்பாலம் போட்டு விட்டுரும், அவ்வளோதான். அது அவ்வளோதான் செய்யும். அது ரட்சிக்காது, அது மறுவாழ்வு கொடுக்காது, அது பரலோகம் கொண்டு செல்வதற்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையில தான் என்னுடைய கை, என்னுடைய கால்கள் எல்லாம் முடமாக்கப்பட்டேன், முடவனாக மாற்றப்பட்டேன். கடவுள் இல்லை என்று சொன்னவன், கடவுள் ஒருவர் உண்டுமானால், என்னை சுகப்படுத்தினால் நான் நிச்சயமாக அவருடைய திருப்பணியை செய்வேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினேன். தற்கொலை பண்ணுவதற்கு முயற்சித்தேன். தற்கொலை நிறுத்தினார், முகமுகமாக பேசினார். அப்படியே நான் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களில் தெய்வத்தினுடைய திருப்பணியை செய்யும்படியாய் என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலே உறுதியாக தரித்துக் கொண்டிருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் தந்து வருகிறார். அதற்காக நான் இறைவனுக்கு அதிகமாக துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்துக் கொள்கின்றேன். ஆகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சரீரத்தில் பலன் இருக்கும் வரை நன்றாக உழைக்க வேண்டும். உழைக்காத பட்சத்தில் எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவர் உயர்த்த மாட்டார். நான் என்னுடைய அனுபவத்தில் கற்றுக்கொண்ட சில காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லிக் கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தார். அதற்காக நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். எனக்கு 3 பிள்ளைங்க, ஒரு பையன் 2 பெண்ணு. நான் அந்த காலத்து வாழ்க்கை ஒரு நெருக்கமான வாழ்க்கை. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்னை அபரீதமாக நான் அதாவது வெளிப்படுத்தல் கொடுக்கப்பட்டு ஒரு பெண்ணை, ஆண்டவர் தரிசனமாய் சொன்ன பெண்ணை திருமணம் பண்ணினபடினால இன்றைய நாட்களிலே என்னுடைய மூத்த மகன் அதாவது MBA முடித்து விட்டு சாஃப்ட்வேரில் இருக்கிறான். என்னுடைய இளைய பிள்ளை MSc MPhil முடிச்சுட்டு திருமணமாகி கொடுத்துருக்கிறான். இன்னொரு பிள்ளை MSc MPhil முடிச்சுட்டு திருமணமாகி கொடுத்துருக்கிறான். எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்குது, 3 பேர புள்ள 2 பேத்தி. ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாக ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு ஐஸ்வர்யமான வாழ்க்கை. இறைவனே ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும், அதுதான் ஆசீர்வாதம். ஆனா இந்த நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடனே எல்லா சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று அநேகர் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல விஷயம், நல்ல காரியம்தான். ஆனா அதை விட ஆசீர்வாதமான ஒரு காரியம் இருக்கிறது அல்லவா? அதற்காக என்ன பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு கணம் கூட சிந்திக்க வேண்டும், அதற்குள்ளாக செயல்பட வேண்டும். இந்த ஆத்மா முக்கியம், இது விலையேறப்பட்டது. அப்ப இந்த ஆத்மாவை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு பரிசுத்தமாக வைத்துக் கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு ஒழுக்கமாக வைத்துக் கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு பக்தியாக வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அப்படி இல்லைன்னா நம்ம விடிய விடிய ஜெபம் பண்ணாலும் நிச்சயமா என்ன செய்ய மாட்டார்? ஆசீர்வதிக்க மாட்டார். நம்முடைய ஆத்மாவுக்குள்ள பாவம் இருக்கும் வரை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை ஆகாதபடி எந்த ஒரு மனிதனும் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. பாவம் அது ஒரு தடுப்பு சுவராக நின்று கொண்டிருக்கிறது. இந்த பாவ சுவரை எந்த ஒரு மனிதன் இந்த பாவ சுவரை எந்த ஒரு மனிதன் தகர்த்தாமல் இருக்கிறானோ அந்த மனுஷன் நிச்சயமாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. வேதத்தின்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அங்கே மோசேயின் மூலமாக இறைவன் முகமுகமாக பேசினார். என்ன பேசினார்? யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது,
என்னையன்றி வேற தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மோசையோடு பேசிய சகல வார்த்தைகள் வாசிங்களா? யாராவது ஒருவர் வாசிங்களா? 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்ப அடிமைத்தனம் இன்றைய நாட்களிலே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காரியத்திற்கு அடிமையாக இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காரியத்திலே அடிமையாக இருக்கிறான். என்ன விஷயம்? ஒரு மனுஷன் பீடி குடிக்கான், அதுக்கு அடிமை. ஒரு மனுஷன் தீட்டு குடிக்கான், அதுக்கு அடிமை. ஒரு மனுஷன் மது குடிக்கிறான், அதுக்கு அடிமை. ஒரு மனுஷன் பொய் பேசுறான், அதுக்கு அடிமை. இந்த சின்ன விஷயத்தை கூட ஒரு மனுஷன் விட்டு விடுறதுக்கு முடியலை அப்படின்னா கடவுள் என்ன சாதாரண ஆளா? கடவுள் என்ன நம்ம நினைச்ச உடனேயே கடவுள் நம்மகிட்ட பேசிடுவாராயா? அப்ப கடவுள் ஒரு சாதாரணவர் அல்ல. அவர் உலக ரட்சகர், உலகத்தினுடைய மகாதேவன். சகல அதிகாரங்களும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவரால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்களே, ஒரு கணம் கூட சிந்தித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார், சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் இந்த யாத்திரை ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு? பேசி சொல்லிய வார்த்தைகள். அப்ப இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை ஆகாத பட்சத்தில் நான் கடவுளைத்தான் வணங்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நிச்சயமா கடவுளை வணங்கலாம். கடவுள்தான் மெய்யான தெய்வம், ஏற்றுக்கொண்டது நல்ல விஷயம்தான். ஆனா அவர் சொன்னதை கேட்கிறாங்களா? அதுதான் விஷயம். அவர் சொன்னதை கேட்டா தான் அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அவர் சொன்னதை கேட்கலன்னா ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரு. இப்ப ஒரு தகப்பன் இருக்கிறாரியா, இந்த தகப்பனுக்கு 5 பிள்ளைகளோ 6 பிள்ளைகளோ இருக்குது. அந்த தகப்பன் சொல்றத எந்த குழந்தை நன்றாக கேட்கிறதோ, அந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு எந்த குழந்தை கீழ்ப்படிந்து நடக்கிறதோ, அந்த குழந்தைக்கு அந்த தகப்பனாரு உயிரெழுதி வச்சிருவார் அவருடைய சொத்தை. இதுதான் நடக்கிற விஷயம். அப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய உயிரை எழுதி வைத்திருக்கிறார். இது ஒரு உயிலுங்க. என்ன பரிசுத்த வேதாகமா ஒரு உயில். இது யார் யார் எல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த உயில் வேலை செய்யும். அப்படி வேலை செய்யாது. தகப்பன் சொல்லையா கேட்கறது இல்லை, அப்புறம் ஆசீர்வாதத்தை எப்படி ஆண்ட தகப்பன் கொடுப்பாரு? அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றத யாரு கேட்குறாங்களோ அவங்கள ஆசீர்வதிப்பாரு. இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்றாங்க, நல்ல விஷயம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நல்ல விஷயம். ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, சிலுவையை கழுத்தில் போட்டுக்கிட்டு அலைகிறாங்க. இது நியாயமா? சிலுவை என்பது இறைவனை கொலை செய்த ஒரு சிலுவை. இந்த சிலுவையை நம்மளால சுமக்க முடியுமா? என்னையன்றி வேற தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கார்ல. அதெல்லாம் மிஞ்சிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி காத்துல சிலுவையை தொங்க போட்டு அலையுது, நான் பார்த்த விஷயம். இன்னும் நிறைய பெண்மணிகள், இன்னும் நிறைய ஆண்கள் சிலுவையை போட்டுக்கிட்டு அலைகிறாங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு உகந்த பாத்திரம் அல்ல. அந்த யாத்திரை ஆகமும் 20ஆம் அதிகாரத்தில் 1 சில வசனங்களை வாசிங்க பார்க்கலாம்.
அதாவது என்னையன்றி வேற தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள தண்ணீரிலும் யாதொரு சொர்க்கத்தையாவிலும் யாதொரு விக்கிரகத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், அதை ஆராதிக்கவும் வேண்டாம், அதை வணங்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார்ல. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு சிலுவை, அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு சொருவம், அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு சொருவத்தை வச்சுட்டு அதை கும்பிடுறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு உகந்தது அல்ல. இதெல்லாம் ஆண்டவர் விரும்ப மாட்டார். அன்றைக்கு மோசையோடு பேசின ஆண்டவர் இன்றைக்கும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அன்றைக்கு மோசையோடு பேசின ஆண்டவர் பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் மோசையோடு ஆண்டவர் பேசினார். புதிய ஏற்பாட்டினுடைய காலத்தில் அந்த ஆண்டவர் இந்த மனிதனோடு மனிதனாக 33 வருடங்கள் சஞ்சாரம் செய்தார். மனிதனுக்கு வேண்டிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் எல்லாம் சொன்னார். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொன்னதற்காக அவரை கொலை செய்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வம், சாந்த சொரூபி, அனந்த ஞானம் உள்ளவர், அறிவு கட்டாத ஞானத்தை கொடுக்கிற மகாதேவன், உலக ரட்சகர், உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய மகாதேவன். அந்த மகாதேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு கணம் கூட சிந்தித்து இந்த உலக சாம்ராஜ்யத்தை உண்டாக்கின ஆண்டவர், அந்த ஆண்டவர்கிட்ட சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேதத்தில் அநேக காரியங்களை மனுகுலத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக எழுதி வைத்திருக்கிறார். அதை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நான் ஒரு காலத்தில் ஒரு சைக்கிள் 1974 வருடத்தில் ஒரு சைக்கிள் வாங்குவதற்கு கூட வழி இல்லாமல் இருந்த எனக்கு இந்த நாட்களில் 4 டூ வீலரு, ஒரு காரு. ஆனால் இன்னைக்கும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். வயசு 68, இன்றைக்கும் உழைத்து கொண்டு தான் இருக்கிறேன். ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், இது ஒரு அனுபவ ரீதியாக நடைபெற்ற ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் மனுகுலத்திற்காக வைத்திருக்கிறார். நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? அதற்கு வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார். ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுபடி போனால் தான் அந்த காரியத்தை சாதிக்க முடியும். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த 10 கட்டளைகளில் நம்ம எந்தெந்த கட்டளையை தவறி இருக்கிறோம். கட்டளை மெயின். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், கட்டளையை கை கொள்ள வேண்டும். அவர் சொன்னது அப்படியே கேட்கணும். அந்த வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில், இது பரிசுத்த வேதாகமம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. இது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வேதாகமம். உலக லெவலுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வேத புத்தகம். இந்த புத்தகத்தில் மனிதனுடைய நல்வாழ்வுக்காக, மனிதனுடைய மீட்புக்காக, மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக, மனிதன் பரிசுத்தமாக வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகள் எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யாரும் யோசிக்கிறது இல்லை, யாரும் சிந்திக்கிறது இல்லை. ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன செய்யணுங்கிறது ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை கை கொள்றது இல்லை. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கலை, நான் அவரைத்தான் வணங்கிட்டு இருக்கேன், ஆசீர்வதிக்கலை. இப்படித்தான் ஆண்டவரை குறை கூறுகிற காலமாக இருக்கிறபடினாலே, தேவ சனங்களே, இந்த வடக்கச்சம்பட்டி கிராமத்திற்கு இங்கே இறைவனுடைய வார்த்தை வந்திருக்கிறது. இங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்ற வார்த்தை உங்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறது. யாரு எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்படியே அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு வார்த்தையை நீங்கள் அல்வா மாதிரி ஏற்றுக்கிட்டா அல்வா மாதிரி இனிப்பாக இருக்கும். நீங்கள் பிரியாணி மாதிரி ஏற்றுக்கிட்டா பிரியாணி மாதிரி இருக்கும்.
நீங்கள் ரசம் மாதிரி ஏற்றுக்கிட்டீங்கன்னா ரசம் மாதிரி தான் இருக்கும், நீங்கள் தண்ணி மாதிரி ஏற்றுக்கிட்டா தண்ணி மாதிரி தான் இருக்கும். பாருங்க, அங்கே கானான் தேசத்திற்கு பிரயாணம் செய்யும் பொழுது மன்னா அபிஷேகப்பட்டது. விடிய கால வேளையில் மிளகு மாதிரி ஒன்று விழுகும், அதைத்தான் எல்லாரும் எடுத்தாங்க, எல்லாம் அதைத்தான் போய் சாப்பிட்டாங்க. அந்த சின்ன குழந்தைகளுக்கு பாலாக மாறிடும், வாலிபர்களுக்கு பிரியாணி மாதிரி ருசி கொடுக்கும், வயசான ஆளுகளுக்கு அவங்க எப்படி சாப்பிடணுமோ அந்த மாதிரி கூழ் மாதிரி மாறிடும். இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆகவே இந்த நாட்களிலே இறைவாக்கு இங்கே கடந்து வந்திருக்கிறது. யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் வேலை செய்யாதவனை பார்த்து, அதாவது நீதிமொழிகளுடைய புஸ்தகத்தில் சாலமோன் ஞானி சொல்கிறார், சோம்பேறியே நீ எறும்பினிடத்திலே கற்றுக்கொள். அதுக்கு அதிபதியும் அதிகாரியும் இல்லாத அந்த ஒரு எறும்பு, சாதாரண ஒரு எறும்பு தாங்க. அந்த எறும்பு கோடை காலத்தில் சம்பாதிச்சு குளிர்காலத்துக்கு தேவையானதை பத்திரப்படுத்துது. அது ஒரு ஞானம் உள்ள ஒரு சின்ன உருவம்தான். ஆனால் அது என்ன செய்யும் தெரியுமா? ஒரு கம்பரிசி எடுத்தா ரெண்டா உடைச்சி தான் குளிக்கல வைக்கும், ஒரு நெல் எடுத்தா ரெண்டா உடைச்சி தான் உள்ள வைக்கும், ஒரு கேழ்வரகு எடுத்தா ரெண்டா உடைச்சி தான் உள்ள வைக்கும். என்ன, ஒரு சின்ன பிராணி தாங்க. ஏன் ரெண்டா உடைச்சி வைக்க? அதுக்குரிய ஞானத்தை பார்த்தீங்கன்னா என்ன ஞானம், என்ன ஒரு அதிசயமான ஞானம். ஏன்னா மழை பெஞ்சா ரெண்டா உடையாம வச்சா அது முளைச்சிரும், அதுக்கு பிரயோசனப்படாது. அதுக்கு தான் ஞானமும் அந்த அவர் சாலமோன் ஞானி சொல்றார், சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் கற்றுக்கொள். அப்ப எறும்புக்கு அந்த ஞானம் இருக்கு. அப்ப மனிதனை மண்ணினால உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை இவனுடைய நாசியில ஊற்றி அவனை ஜீவாத்மாவாக மாற்றி இருக்கிறாரு. அவனுக்கு எவ்வளவு ஞானம் உண்டாக வேண்டும். தேவ ஜனங்களே, ஒரு கணம் கூட சிந்தித்து இன்னும் அதிகமாக பரிசுத்த வேதாகமத்தில் அநேக உபதேசங்கள் இருக்கிறது. இந்த உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு இந்த உபதேசங்களை எப்படி எடுக்கிறீர்களோ அப்படி அது ஆசீர்வாதமாக மாறும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாட்களிலே கொஞ்ச நேரம் பேசும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் தந்தார். அதற்கான கால சூழ்நிலைகளை அருமையான அந்த மைக்கேலையா செய்து கொடுத்தார். இன்னொரு முறை இங்கே வரும் பொழுது அநேக மக்கள் கூட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே அந்த விருப்பத்தை உங்கள் மத்தியில் சொல்லிக்கொண்டு, ஆண்டவரிடத்தில் சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேசுகிற தெய்வம். அந்த தெய்வத்துக்கு முன்பாக நம்ம எப்படி பரிசுத்தமாக இருக்கிறோமோ அப்படியே அவருடைய வார்த்தையை கேட்க முடியும். என்னுடைய அனுபவ ரீதியாக அவர் என்னோடு கூட முகமுகமாக பேசுகிறார், அநேக காரியங்களை பேசுகிறார். அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்திலிருந்து வந்திருக்கிறேன். இன்னொரு முறை இங்கே தேவ சித்தமானால் நான் வருவேன் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொண்டு, இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை பேசும்படியான ஒரு பாக்கியத்தை தந்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.